இந்த வீடியோவில் நம்ம முட்டை தொக்கு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முட்டை தொக்கு செய்வதற்கு நான் இங்கே 4 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதியாக. இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அதை நல்லா வதக்கிக்குங்க வெங்காயத்தை. ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி 2 பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இது நம்மளுக்கு கொச்சி சுண்டி வரட்டும். கொஞ்ச நேரம் விட்டுருங்க. பாருங்க நல்லா கொச்சி சுண்டி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம முட்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே தொக்கு எடுத்து போட்டுட்டு கிளறி விட்றேன். அப்போ தான் நமக்கு முட்டையில் காரம் நல்லா உரைச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு ஒரு கலரி நம்ம இறக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.